இப்போ நம்ம ஒரு புது சாமந்தி செடி வாங்குகிறோம். இந்த லீஃப் எல்லாம் பாருங்கள், லீஃப் பர்னுன்னு சொல்லுவாங்க. அதாவது லீஃப் வந்து காஞ்சி போயிடும். அந்த லீஃப் எல்லாம் அதுப்பெல்லாம் காஞ்சிதுன்னா நம்ம செடி ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு பயப்படுவோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இலையெல்லாம் கிள்ளிடணும். கிள்ளிட்டு எப்போவுமே எரு கொடுக்கணும். அந்த செடி அப்படியே அந்த இலையெல்லாம் வச்சுக்கிட்டு எருவெலாம் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், இது போல் நம்ம பாருங்கள் மேலெல்லாம் காஞ்சிருக்கு. இந்த கிளையெல்லாம் நம்ம கிள்ளிடணும் எப்போவுமே. இது போல் கிள்ளிட்டு நம்ம வந்து எரு கொடுக்கணும். எந்த எரு கொடுக்குறதுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிற கருவேப்பிலை பவுடரெல்லாம் நீங்கள் சாயில்குள்ளே சேர்க்கணும். அப்போ தான் வராது. அது போலலாம் லீஃபெல்லாம் காயாது, நல்லா லீஃபெல்லாம் வளரும். இது போல் பழுத்து போச்சு. நாட்டு சர்க்கரை தண்ணி வந்து ஊற்றணும். நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சமாக கலந்துக்கணும். அதாவது 2 கிளாஸ் வாட்டருக்கு வந்து 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கலந்து செடிக்கு ஊற்றலாம். ரொம்ப லைட்டாக தான் கொடுக்கணும். டார்க்காக ஊற்றுனீங்கன்னா செடி வந்து ரெட் கலரில் மாறிடும். கொஞ்ச நாள் தான் செடி இருக்கும். அது போலலாம் நீங்கள் டார்க்காக கொடுத்தீங்கன்னா, ஏற்கனவே சாமந்தி செடிக்கெல்லாம் ஊற்றிட்டு தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். இது போல் புது சாமந்தி வாங்கினா லீஃபெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அதாவது காஞ்சதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, பாருங்கள் இங்கே வந்து நல்லா தளிர் வருது, உள்ளேருந்து எழும்பி வருது. நான் வாங்கின தொட்டி அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் தொட்டிக்கு மாற்றிடலாம். 1 வீக் ஆயிடுச்சு மேலேயே வாங்கிட்டு. பாருங்கள், தண்ணி வந்து நீங்கள் வந்து ப்ளெயின் வாட்டர் மட்டும் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ஊற்றிட்டு நீங்கள் எரு குட்டிக்கே வரலாம். இந்த சின்ன பாட்டுக்கே, இந்த சின்ன பாட்டிலே நான் வச்சு கொஞ்ச நாள் வளர்ந்த பேர் இது போல் பூமிக்குள்ளேருந்து, அதாவது சாயிலுக்குள்ளேருந்து வெளியே வரும் செடிங்களாம். அது போல் வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் எதுவும் டச் பண்ணாமல் நீங்கள் அப்படியே தொட்டிக்குள்ளேயே வச்சுருந்த அந்த தொட்டிலே எரு குத்துட்டு வரலாம். ஏற்கனவே கடுகு பவுடரெல்லாம் இந்த செடிக்கு நான் கொடுத்துருக்குறேன். நல்லா தான் வளருது. வெங்காயம் தோல் தண்ணி, வாழைப்பழம் தோல் தண்ணி அதெல்லாம் கொடுக்கலாம். போன் மீல் இருந்தால் கொடுங்க. ஆனால் போன் மீல் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்திங்கன்னா ஹீட்டு. அதனால் கொஞ்சம் போல், அதாவது ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் வந்து 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தண்ணியில் கலந்து அப்படி ஊற்றிடலாம். தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படியே போன் மீலெல்லாம் கொடுக்காம சொல்கிறேன். கிரிசாந்திமம் பிளான்ட் லீஃப் வந்து நல்லா இருக்கணும்னா கருவேப்பிலை பவுட்ரு, மோர் இதெல்லாம் சேர்க்கணும். கொஞ்சமாக பெருங்காயம் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் பூ பூத்துதுன்னா கூட நம்ம பூவெலாம் எடுத்து விட்டுடணும். ஏன்னா புது செடி சீக்கிரமாக வளரணுன்னா பூவெல்லாம் கட் பண்ணிகிட்டே வரணும் சாமந்தி செடியில். அப்போ தான் நல்லது. நீங்கள் மேல் மண்ணுக்கு வந்து கொஞ்சமாக மணல் கூட போட்டு வச்சுடுங்க புது செடி இருந்ததுன்னா. ஏன்னா அப்புறமா நாட்டுக்கு மாத்திரன்னா மணல் போட்டு வைக்கணும் மேல் பாகத்தில். கிரிசாந்திமம் பிளான்ட் வந்து இது போல் பராமரித்தா நல்லா வளரும். பிளான்ட்டு ஃப்ரெஷ்ஷாக லீஃபெல்லாம் இருக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.